தேவன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்துவே அப்படிங்கிற சத்தியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 1:1 நீங்க பார்க்கும்போது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கும். அதுவே மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஆதியாகமம் 2:4 தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு இருக்கும். தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அதாவது வானம் பூமி முதல சகல சிருஷ்டிப்பை படைக்கும் போது இருந்த தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவனாகிய கர்த்தராக வெளிப்படுகிறார். எப்படி தன்னுடைய மகிமையை குறைத்து தாழ்த்தி பிதாவின் மகிமையில் இருக்கிற தேவன் தூதருடைய மகிமையிலே வெளிப்படுகிறார். பிதாவின் மகிமையிலே இருக்கிற தேவன் தூதருடைய மகிமையிலே வெளிப்படுகிறார். ஏன் தூதருடைய மகிமையில வெளிப்படணும் அப்படின்னா, மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அந்த மனுஷன் தேவனை பார்க்கணும், உயிரோட இருக்கணும். அதாவது பிதாவின் மகிமையில இருந்தா தேவனை ஒருவனும் கண்டு உயிரோடு இருக்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனா இப்படிப்பட்ட அந்த பிதாவின் மகிமையை பார்க்க தான் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த மகிமையை குறித்து நம்ம கடைசியா பார்க்கலாம். இந்த தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலையிலே தூதருடைய மகிமையிலே வெளிப்பட்டுதான் மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த தேவனாகிய கர்த்தர் தூதருடைய மகிமையில வெளிப்பட்டுதான் மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே பார்த்தது இந்த தூதருடைய மகிமை தான். யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா, இந்த நியாய பிரமாணத்தை யாருக்கு கொடுத்தார்னா இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். அப்போ இஸ்ரவேலர்னா யாரு அப்படின்னா, ஜலப்பிரயத்துக்கு பிறகு ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளும், அதாவது ஆண் பிள்ளைகள் எல்லோரும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் தான் இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலருக்கு தான் நியாயப்பிரமாணம். ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை மீறி அந்நிய விக்கிரகங்களை சேவித்து இந்த உடன்படிக்கையை கெடுத்து போட்டதால் சாபத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அதாவது உபாகமம் 27:26 படி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இப்படிப்பட்ட சாபத்துல இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த இஸ்ரவேலரையும் பாவத்தில் இருக்கிற புறஜாதிகளான நம்மையும் மீட்கும்படி அவர் இன்னும் தம்முடைய மகிமையை தாழ்த்தி வெளிப்படுகிறார். எப்படி? கர்த்தராகிய கிறிஸ்துவாக. அதாவது மனுஷனை மீட்கும் போது அப்போ பாவம் மரணம் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து மனுஷனை மீட்கும் போது அவர் கர்த்தராகிய கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். கர்த்தராகிய கிறிஸ்துவாக மனுஷகுமாரனுடைய மகிமையில் வெளிப்படுகிறார். நல்லா கவனிக்கணும், வேதம் முழுவதும் ஒரே தேவன் தான். 2 பேரு 3 பேர் அப்படின்னு சொன்னாலே தப்புதான். அந்தந்த காலகட்டத்தில் தன்னுடைய மகிமையை குறைத்து வெளிப்படுகிறார். ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தூதருடைய மகிமையிலே தேவனாகிய கர்த்தர், மனுஷனை மீட்கும் போது மனுஷகுமாரனுடைய மகிமையிலே கர்த்தராகிய கிறிஸ்து. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய கிறிஸ்து. பிதாவின் மகிமை, தூதர் மகிமை, மனுஷகுமாரன் மகிமை. இந்த தூதருடைய மகிமையை தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த மனுஷகுமாரனுடைய மகிமை பாவிகளாகிய நாம் எல்லாரும் பார்க்கும்படி அவர் வந்தார். அதாவது அவர் மாம்சத்தில் இருந்த நாள் வரைக்கும் தான் இந்த நியாய பிரமாணம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாள் வரைக்கும் தான் இந்த நியாய பிரமாணம். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இந்த உடன்படிக்கை சிலுவையிலே நீக்கப்பட்டது. இந்த நியாய பிரமாணம் சிலுவையிலே நீக்கப்பட்டது. இப்போ இஸ்ரவேலர்கள், புறஜாதியார் எல்லாரும் ஒட்டுமொத்த மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினது, நம்ம ஆல்ரெடி பாவத்தில் இருக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்த ஜனமும் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள், நித்திய மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள், நரகத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மனுஷனை மீட்கும்படி, இந்த பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை மீட்கும்படி அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். அப்போ
இந்த நித்திய மரணத்துக்கு காரணமான பாவத்தை நம்மிடத்திலிருந்து எடுக்கணும். ஆதியிலே உண்டாக்குனது போல தேவ சாயலை மனுஷனுக்கு கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளையாக மாற்றி சாயலும் ரூபமுமா இருக்கிற இந்த பிதாவின் மகிமையை தரிசிக்க செய்யணும். சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கத்தக்க பரிபூரணத்தை கொடுக்கணும். இதான் அவருடைய சித்தம். அப்படின்னா முதல்ல இந்த பாவத்தின் சம்பளமான மரணத்தை கொடுக்கணும். அந்த மரணத்தை கொடுக்கிறது ஒரு மனுஷனா இருக்கணும். ஏன்னா பாவம் செய்தது மனுஷன். அப்போ அந்த பாவ மாம்சத்தின் சாயல் வேணும். அதே சமயத்துல அந்த மனுஷன் பாவம் செய்திருக்க கூடாது. அப்படி எந்த மனுஷனுமே கிடையாது. அப்படி மனுஷங்க யாருமே இல்லை. ஏன்னா ஆதியில உண்டாக்கின ஆதாம் மூலம் எல்லாரும் பாவத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் பாவம் அறியாதவர் பரிசுத்தரான இந்த தேவன் மனுஷ சாயலை வெளிப்பட வேண்டியிருந்தது. இதுதான் தேவனுடைய அன்பு. பாவிகளான நமக்கு பரிசுத்தரான தேவன் மனுஷ குமாரனாக வெளிப்பட்டு இந்த தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு மரணத்தை ருசி பார்த்தார். இந்த மரணத்தை நமக்காக ருசி பார்த்தார். இவர் சிந்தின இந்த பரிசுத்த இரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு உண்டாகிறது, பாவ நிவர்த்தி உண்டாகிறது. இந்த கிருபையை கொண்டு சத்தியத்தை அறிந்து தேவ சாயலை நாம் பெறணும். இந்த கிருபையை கொண்டு சத்தியத்தை அறிந்து தேவ சாயலை நாம் பெறணும். வசனத்தின்படி மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கிருபையினால பாவ மன்னிப்பை கொடுக்கவும் இழந்து போன ஜீவனை ஆத்துமாவிலே கொடுக்கவும் அவர் வந்தார். இப்போ பாவம் போயிட்டு, அதனால பாவி அப்படிங்கிற நிலைமையில இருந்து மனுஷன் ஆயிட்டோம். இப்போ இந்த மனுஷன் மறுபடியும் பிறந்து தேவ சாயலை அடையணும். ஆதியிலே உண்டாக்குனது போல அந்த தேவ சாயலை அடையணும். அடைந்து பிதாவின் மகிமையை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும். இதற்காக தான் மனுஷனையே உண்டாக்குனார். அதாவது அவர் மனுஷகுமாரனா அவர் வந்தது மாம்சத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் எப்படி தேவ குமாரனா ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வழிய, ஒரு முன் மாதிரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். மாம்சத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்படி தேவ குமாரனாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வழியை, ஒரு சத்தியத்தை, ஒரு முன் மாதிரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையை கொண்டு சத்தியத்தை அறிந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்லணும். அதாவது தேவ சாயல் என்கிற பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வசனம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். இந்த இடுக்கமான வாசல் வழியா போனாதான் இந்த பிதாவின் மகிமையை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த தேவ சாயலை அடையணும். தேவ சாயல் என்ன? அன்பு. தேவன் அன்பானவர். பரிசுத்தம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் நீதிபரர். இந்த தேவ சாயலை அடையணும். அப்போ வசனத்தின்படி யோவான் 14:15 சொல்கிறது, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கை கொண்டாதான் இந்த தேவ அன்பு நம்மிடத்துல வரும். அப்போதான் புதிய உடன்படிக்கையான உன்னை போல பிறனையும் நேசி அப்படிங்கிற கற்பனையை நம்ம கை கொள்ள முடியும். அடுத்ததாக பரிசுத்தம். யோவான் 17:17 படி உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அதாவது தேவனுடைய வார்த்தையை தேவனே மனுஷ குமாரனாக வந்து கொடுத்திருக்கிறார். அதான் சத்தியம். இந்த வார்த்தைங்கிற சத்தியம் தான் நம்மளுக்கு இந்த பரிசுத்தத்தை தரும். அடுத்ததாக நீதி. அதாவது இந்த இயேசுவின் வசனத்திலே நடந்து புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணும், சீடர்களை உருவாக்கணும், ஒவ்வொருவரும் பிசாசை துரத்தணும், வியாதியை குணமாக்கணும். இந்த வசனம் தான் சத்தியம், இந்த வசனம் தான் உங்களுக்கு விடுதலை தரும் அப்படிங்கிற நீதியை, இந்த தேவ நீதியை நம்ம செய்யும் போதுதான் நம்ம இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும், இந்த தேவ சாயலை அடைய முடியும். அதாவது இயேசு வேற தேவன் வேற அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த சத்தியத்துக்குள்ள வராம பிசாசின் கட்டுகள்ல இருக்கிறாங்க. இந்த இயேசுவின் வசனம், இந்த உபதேசம் உங்க உள்ளத்துல வந்தாதான் விடுதலை. அதாவது வசனம் 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இயேசு மாம்சத்தில் இருந்தபோது தன் சீடர்களுக்கு சொன்ன உபதேசம், வசனம் தான் சத்தியம். இது தேவனே நேரடியாக வந்து கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனே நேரடியாக வந்து நமக்கு கொடுத்தது. மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அது எதுக்காகனா மாம்ச பிரகாரமாக ஆசீர்வாதமா இருந்து கானான் தேசத்துல வாழ்வதற்கு. அது முடிஞ்சு போன கதை.
கெட்டுப்போன பழைய ரசம். ஆனா நமக்கு அதிலும் மேலான பிரமாணம் கிருபையின் பிரமாணம். அப்போ கிருபையின் பிரமாணம்னா என்ன? நம்முடைய சரீரத்தை ஆலயமாக்கி இயேசுவின் வசனத்தை ஆவியாக நம் இருதயத்தில் வைத்து மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதத்தை வெறுத்து பரலோக சிந்தனையை கொண்டிருப்பதுதான் கிருபையின் பிரமாணம். தேவன் இயேசு என்கிற நாமத்தில் வந்து சீடருக்கு சொன்ன உபதேசம், மத்தேயு 5:6 அவர் சொன்ன மலை பிரசங்கம் மற்றும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்திலே இயேசு சீடர்களுக்கு சொன்ன அறிவுரைகள், வசனங்கள் தான் சத்தியம். இந்த வார்த்தை தான் நித்திய ஜீவனை தரும், இந்த வார்த்தை தான் விடுதலையை தரும், இந்த வார்த்தை தான் சமாதானத்தை தரும், இந்த வார்த்தை தான் அன்பை தரும், இந்த வார்த்தை தான் பரிசுத்தத்தை தரும், இந்த வார்த்தை தான் தேவ சாயலை கொடுக்கும். இந்த புது ரசத்தை, அதாவது வார்த்தை என்கிற சத்தியம் என்கிற இந்த புது ரசத்தை குடிச்சாதான் பரலோகம். இப்படிப்பட்ட இயேசுவின் வசனத்தினாலே நாம் புது சிருஷ்டியாய் பிறந்து இயேசுவின் வசனத்தினால் கோடி துண்டு என்கிற இந்த பரிசுத்தத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் வசனம் என்கிற புது ரசத்தை குடித்து இந்த தேவ நீதியை நாம் செய்யும் போதுதான் இந்த பிதாவின் மகிமையை, தேவனுடைய ரூபத்தை நாம் தரிசிக்க முடியும். அப்போ இந்த தேவனுடைய ரூபம் எப்படி இருக்குதா? நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். நல்லா பார்க்கணும். ஏக சக்கராதிபதி, ஏகம்னா ஒருத்தர். அடுத்து ஒருவராய் சாவாமை உள்ளவரும், இதுலயும் ஒருவர் தான். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற அந்த ரூபத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதே போல அவருடைய மகிமை எப்படி இருக்குதான்? எசேக்கியேல் 1:26-27-28 படி, இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னியமயமான சொகுசாவி நிறம். இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் வானவில் போன்ற பிரகாசம். இந்த மகிமை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால இயேசு என்கிற இந்த சத்தியத்துக்குள்ள வாங்க, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சீக்கிரம் வாங்க. ஆவிக்குரியவர்கள்லாம் இயேசுவின் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அர்த்தம். ஆயத்தப்படுவோம், வாருங்கள். நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க, இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆமென். Thank you, Jesus.